இப்போ சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறது. நான் ராசியை பத்தி நிறைய சொல்லி போட்டாச்சு. இந்த பற்றி நான் லக்னத்துல இருந்து பார்க்கும்போது அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது முதல்ல மேஷத்துக்கு போட்டிருந்தேன். இன்னைக்கு நான் சொல்ல போறது ரிஷபத்துக்காக. அதாவது ரிஷபத்துல இருந்து பார்க்கும்போது நைன்த் அண்ட் டென்த் லார்டு 11th போகுது. ஸோ நைன்த் லார்டுனாக்க அது தர்ம ட்ரைன். இது உங்களுக்கு ஸ்கொயர் 10 உங்க கர்மம் இல்லையா? அது கேந்திர லார்ட். ஸோ தர்மம் கர்மம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு 11th ஹவுஸ்ல லாபத்தை கொடுக்க போறாரு. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ண தர்மமும் நீங்க பண்ண கர்மமும் மொத்தமாக அது எல்லாம் சேர்ந்து இந்த சமயத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஓகேயா? அந்த லாபம் எப்படின்னு கேட்டா சனீஸ்வர பகவான் இல்லையா? சனீஸ்வர பகவான் இதுல ஒரு பெரிய உதாரணம் ஒன்று சொல்லுவேன். திடீர்னு பகவான் ஒரு க்ளூ கொடுப்பார் நமக்கு. அந்த க்ளூனால நமக்கு சில விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும். அப்போ இது நீங்க செஞ்ச உங்க ஒரு புண்ணிய புண்ணியம், நீங்க பண்ண புண்ணியங்கள், நீங்க புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் ஒரு லாபத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா, சேட்டனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அவர் என்ன 2.5 வருஷம் அவர் அங்க உட்காந்துருக்கு போறாரு. ஸோ இந்த லாபத்தை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு நல்லது ஒண்ணு நடக்கும். அதுல இதுல ஒரு குட்டி ஒரு க்ளூ என்னது கேட்டா, அப்ரஹாம் லிங்கம் முதல்ல தாடி வச்சுட்டு இருக்க மாட்டாராம். அவர் இப்படி சாதாரணமா இருந்தபோது ஒரு சின்ன குழந்தை சொல்லித்தான், உன் ஃபேஸுக்கு தாடி வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான். சரி, இந்த குழந்தை சொல்றதுதானே, குழந்தை தானே சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம அவர் அந்த சொன்னது இன்னும் ஒரு தோணித்தான், இந்த குழந்தை சொல்ல வச்சு நம்ம தாடி தான் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாடி வைக்க ஆரம்பிச்சாராம். அவருக்கு எல்லாமே ரொம்ப லைஃபே சேஞ்ச் ஆயிடுதான். ஸோ அந்த ஒரு குழந்தை ரூபத்துல அந்த அவருக்கு ஒரு ஆக்டிவேஷனுக்கு ஒரு க்ளூ கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ண புண்ணிய காரியங்கள் இப்போ சேட்டன் யாரு கேட்டா ஒரு வயசானவர். ஓகே, உங்களுக்கு யாராவது ஒரு வயசானவரோ இல்ல ஒரு ஏழையோ, பரம ஏழையா இருப்பா, பாக்குறதுக்கு நம்ம மதிக்கவே மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு ஏழையோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு திடீர்னு ஒரு குழு கொடுப்பா, நீ ஏமா அப்படி பண்ற, நீ ஏமா அப்படி பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு இதுவாகுமே அப்படின்னு சொல்லும்போது, இவளே இதுவா இருக்கா, ஒரு தரித்திர மாதிரி இருக்காளே, இவ பொய்வ சொல்லி இதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நம்ம ஒண்ணு அகம்பாவமா விட்டுட்டு போயிட்டோம்னாக்க அது இல்லை. நீங்க கொஞ்சம் எவ்வளவு தூரம் கேட்கறீங்களோ டக்குன்னு அது க்ளூ கிடைச்சி நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஃப்ரீ வில் ஆக்டிவேஷன் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நல்லபடியா எல்லாருக்கும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பீரியட். நெக்ஸ்ட் நம்ம அஹ் இதுக்கு மிதுனத்தை பத்தி